Praise Lord, மரியே வாழ்க. இன்றைக்கு நம்ம என்ன மாதா பற்றி பார்க்க போகிறோம்னா சலேத் அன்னையை பற்றி பார்க்க போகிறோம். அவர் லேடி ஆஃப் லா சலேத். லா சலேத்துங்கிறது நம்ம இந்தியாவில் கொடைக்கானலில் இருக்குது. ஆனால் மாதா திருக்காட்சி கொடுத்தது எங்கேன்னா சுவிட்சர்லாண்டோட எல்லையிலையும் ஃப்ரான்ஸ் கடைசியிலையும் இருக்கிற லா சலேத்துங்கிற இடத்துல காட்சி கொடுத்தாங்க. எப்படின்னா 2 சின்ன பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்தாங்க. மெல்லமேன் மெலாயின்னு அவங்க 2 பேத்துக்கு காட்சி கொடுத்தாங்க. ஒவ்வொரு திருக்காட்சியிலையுமே ஏதாவது ஒரு நற்செய்தி, ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு செய்தி இருக்கும். இந்த திருக்காட்சியில் என்ன செய்தி கொடுத்தாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு மலைப்பகுதி. அங்கே கோதுமையும் உருளைக்கிழங்கும் தான் ஒரு காலத்தில் நிறைய விவசாயம் விளைஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு விவசாயத்தை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. திடீர்னு அந்த ஊரில் பஞ்சம், அதாவது கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படியே இறந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பயங்கர பஞ்சம். அந்த நிலம் இனிமேல் விளைச்சலுக்கே உட்படாது. உருளைக்கிழங்கும் ஒன்றுமே இல்லை, விளைச்சல் இல்லை. கோதுமையும் முதல்ல எல்லாம் கோதுமை எப்படின்னா அப்படி இனிக்குமா. அதை அவங்க நம்ம பண்டம் தீனி சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாம், ஆடு மேய்க்க போகும்போது எல்லாம். அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்த திடீர்னு ஒரு தொற்று நிறைய பேர் இறக்குறாங்க. விவசாயம் தான் அவங்களுக்கு தொழில். திடீர்னு உருளைக்கிழங்கும் எந்த விளைச்சலும் இல்லை, கோதுமையும் கையில் போட்டு இப்படி தேய்ச்சா வெறும் பொறியாக அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பஞ்சாட்டம் இருந்துதான். அப்போ இந்த பிள்ளைகள்லாம் போய் அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது இதில் என்னன்னா ஒரு அம்மா காட்சி கொடுக்குறாங்க. எல்லா திருக்காட்சிகள்லையும் இருக்கிறத விட வித்தியாசமாக இந்த தாய் காட்சி கொடுக்குறாங்க. எப்படின்னா, she was look like a high lady. மிகவும் மரியாதைக்குரிய, மதிக்கக்கூடிய தக்க விதத்தில் இந்த அம்மா காட்சி கொடுக்குறாங்க அந்த சிறு குழந்தைகளுக்கு. ஏன்னா சிறு பிள்ளைகள் கிட்ட போகிறதுக்கே பயந்துக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப மிடுக்கோட நல்ல ஒரு கௌரவமான தோற்றத்தோட இந்த அம்மா காட்சி கொடுக்குறாங்க. அப்போது அந்த காட்சியின் போது அந்த பிள்ளைகள் கிட்ட வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அவ்வளோ ஒரு தோற்றத்தில். அப்போ அந்த அம்மா 3 தடவை காட்சி கொடுக்குறாங்க. ஒரு கல் மேலே நின்று ஃபஸ்ட்டு ஒரு தடவை நின்று கூப்பிட்றாங்க, அந்த பிள்ளைங்க வரல. 2வது தடவை இன்னொரு திருக்காட்சியில் அப்படியே உட்காந்து குனிஞ்ச நிலையில் உட்காந்து அழுகிறாங்க. அப்போ தான் இந்த பிள்ளைங்க கிட்ட போய் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா இந்த திருக்காட்சியில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அம்மா. அதாவது கிரீடத்தோடையும் அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க ஒரு தங்க செயினில் அது ஒரு சிலுவையோட ஒரு டாலரு, கை இப்படி போட்டு ரொம்ப மரியாதை கூட மிடுக்கோட தோற்றத்தோட காட்சி தருவாங்க. ஆனால் கண்ணீரோடு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் போட்டிருக்க அந்த செயின் ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ பாரமாக இருந்தால் அந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, அப்போ கழட்டி வச்சுருங்க அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதும் என் மகனை சிலுவையில் அறையிறீங்க. திருப்பி மனஸ்தாபப்பட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது திரும்பி ஆணியை பிடுங்குறீங்க, திரும்பி அறையிறீங்க, பிடுங்குறீங்க. இது ரொம்ப என் மகனுக்கு வழி தருது. நீங்கள் ஒரு தடவை என் மகனை சிலுவையில் அறையவில்லை, பல முறை அறையிறீங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை கடன் திருநாள்னு நீங்கள் அனுசரிக்க மாட்டேங்கிறீங்க, கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, பக்தியாக இருக்க மாட்டேங்கிறீங்க, அதாவது திருப்பலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நிறைய அவசங்கைகள் செய்கிறீங்க, கடவுளுக்கு எதிரான செயல் செய்கிறீங்க. அதற்காக தான் இந்த மாதிரி தொற்றும் விவசாயமெல்லாம் போச்சுன்னு. உண்மையாக என்ன நடந்ததுன்னா, அந்த லா சலேத்துங்கிற இடத்துல ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா வயசான 2 பெரியவங்களும் 2 சின்ன பொடுசு பிள்ளைகள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருக்குமா. மீதி யாருமே கடன் திருநாள் அனுசரிக்காமல் அந்த தோட்டத்தில் வேலைகளேன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்களாம். அதனால தான் கூட்டமே இல்லை, ஃபாதருமே ரொம்ப கஷ்டப்படுவாராம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரிய நாள், அதுக்கு கூட ஒப்பு கொடுக்காம எல்லாருமே விவசாயம், பணம், வேலைன்னு இருந்த நாட்டிக்கு ஒரு பஞ்சம் இந்த நிலம் விளைச்சலுக்கு உரியதல்ல அப்படின்னு வந்துருச்சு. தொற்று வந்தோன்னே எதுவுமே நம்மளுக்கு வழி இல்லாத நிலையில் எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த திருக்காட்சியின் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கோயிலுக்கு போங்க, நீங்கள் உங்களுக்கான கடமையை செய்யுங்க, என் மகன் அதற்குரிய பலனை தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுக்கு கஷ்டம்னு வந்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாம் கோயில் நிரம்பி வழியுது. ஏன்னா வேறு வழி இல்லை, தொற்றில் எல்லாம் இறந்துக்கிட்டு இருக்கோம். 2வது என்னென்னா பஞ்சம், வேற ஊருக்கு தான் புலம்பெயர்ந்து போக வேண்டிய நிலை. அதனால் எல்லாரும் கோயிலுக்கு எல்லாரும் பக்தியாக ஆண்டவரை நம்புறாங்க. அந்த திருக்காட்சியை இது பண்ணி அந்த அம்மாட்ட வேண்டுறாங்க. இங்கே வேண்டிட்டு வெளியே வராங்க. பார்த்தா எந்த நிலம் விளைச்சலுக்குரியது இல்லைன்னு சொன்னாங்களோ
அந்த நிலம் நிரம்பி வழிந்து உருளைக்கிழங்கு அவ்வளோ பெரிய பெரிய வகையிலையும், கோதுமை தவிடாட்டு இருந்தது ஃபுல்லா பெரிய பெரிய கோதுமையாகவும் விளைஞ்சு அந்த தொற்றிலிருந்து எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. அந்த ஊர்ல லாசலேத்துங்கிற இடத்துல விளைஞ்சது தான் அந்த கோதுமை, அந்த உருளைக்கிழங்கு. இந்த சிலுவை வந்து உத்திரியத்தின் அடையாளமாகவும் சொல்றாங்க. அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா, அந்த திருச்சிலுவை ரொம்ப வித்தியாசமான வகையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் ஒரு பக்கம் சுத்தியல் இருக்கும், ஒரு பக்கம் புல்லர் இருக்கும், கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த திருக்காட்சியில் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு தடவை நம்ம வந்து பாவம் பண்ணும்போது இந்த சுத்தியலால் இயேசுவை அறையிறோம். திரும்பி நம்ம மனஸ்தாபப்பட்டு இனிமேல் செய்ய மாட்டோங்கிற போது இந்த புல்லரை வச்சு எடுக்கிறோம், திரும்பி அடிக்கிறோம், எடுக்கிறோம். இதுதான் இந்த திருக்காட்சி. அந்த அம்மா போட்டிருந்த அந்த திருச்சிலுவையினுடைய அந்த திருச்சிலுவை, இது பேர் சலேத் கிராஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சலேத் மலையில் இருக்கும் அந்த திருத்தலம். அதே மாதிரி அந்த அம்மா 3 இடத்துல காட்சி கொடுத்தாங்கல்லவா, அந்த இடத்துல மேலே வந்து அதாவது ரொம்ப வறுமை பஞ்சோன்னு இருந்தது. அந்த மேலே இருந்த கல் தான் இது. இந்த மாதிரி தான் காட்சி கொடுத்தாங்க, நின்றுட்டு குனிஞ்சு அழுதுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 திருக்காட்சிகள் இருக்கும். இந்த பிள்ளைங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த திருக்காட்சிக்கு அப்புறம் இந்த கல்லை எடுத்துட்டு போய் மாதா காட்சி கொடுத்த இடத்துல வைக்கணும்னு தோண்டும் போது உள்ள பார்த்தீங்கன்னா அமெத்திஸ்ட், அதாவது ஜெம்ஸ்டோன், நவரத்தின அமெத்திஸ்ட்ங்கிறது ஒரு குவியலை இருந்துதான். இதுதான் அந்த எடுக்கப்பட்ட அந்த பாறையோட இது. அதாவது ஒரு சின்னோண்டு ஒரு வைரமே அவ்வளோ விலை வந்தது. ஆனால் அந்த அம்மா திருக்காட்சியில் அவங்கள நம்பி வந்தவங்களுக்கு அப்படியே பஞ்சத்தை போக்கி, நோயை தீர்த்து, அவங்களுக்கு சுகம் அளித்து, விளைச்சலை கொடுத்து, இன்றைக்கு பணக்கார நாடு எதுன்னா லாசலேத்துங்கிற இடம் தான் மிக வசதியான. இதோட திருக்காட்சி என்னன்னா, ஆண்டவரை நம்பி அவருக்காக வரும் பொழுது எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. நீங்க உனக்கான கடமையை, நீங்க கடவுள் என்ன சொன்னார், ஞாயிற்றுக்கிழமையில கடன் பூசிக்க போகணும், நற்கருணை நாதரை வாங்கணும், அவருக்குரிய கடமைகளை எல்லாம் செய்யணும், அவசங்கை பண்ணக்கூடாது, ஜெபமாலை ஜபிக்கணும்னு சொன்னது. இதுதான் அந்த சலேத் அன்னையின் திரு ஜெபமாலை. அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா அந்த லாசலேத் இது மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் சுத்தியலும், ஒரு பக்கம் புல்லர். இன்னொன்று என்னன்னா, நம்ம இப்போ வாழ்கிற பீரியட் என்னென்னா சலேத் அன்னையின் பீரியடில் தான் வாழ்கிறோம். சலேத் அன்னை தான் இன்னொரு இதில் என்னென்னா கண்ணீரின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார்கள், வியாகுல தாய் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த சலேத் அன்னை வந்து ரொம்ப 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 பிரசித்தி பெற்றவங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. யாரெல்லாம் பக்தியோடு இந்த சலேத் அன்னையை நாடி வர்றாங்களோ பஞ்சம் தீர்க்கப்படும். கொரோனா தொற்று மாதிரி ஒரு நோய் வந்து 1858 1858 தான் இந்த அம்மா திருக்காட்சி அப்போ இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளும் அந்த மாதிரி பல சொல்ல முடியாத தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்ஃபெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காகவும் நம்ம இந்த தாய்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். புனித சலேத் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலேத் அன்னையே எங்களை தொற்று நோய்களிலிருந்தும், எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும், எங்களுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும். நாங்கள் என்றும் உமது பிள்ளைகளாக உமது வழிகாட்டுதலின்படி உமது மகனை பின்தொடர எங்களுக்கு வழிகாட்டியறலும். புனித சலேத் அன்னையே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும். மரியே வாழ்க. சலேத் நாயகியே சரணம் 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 அம்மா, சலேத் நாயகியே.